ஐயா வணக்கம். வணக்கம். வாங்க வாங்க. ஐயா, கடந்த நிகழ்ச்சியில் ஏதோ சிவபரமாத்மா பற்றிய ரகசியங்களை சொல்கிறதா கூறினீங்களே, அது என்ன? உங்களால் இப்போ கூற முடியுமா? வணக்கம். நாதன் நமச்சிவாய. நமச்சிவாய வாழ்க. சிவாரம் போற்றி, திருவடிப்பா போற்றி, நாதா உபதேசம் போற்றி. ஓம் சாந்தி. ஐயா, பரமாத்மா யார்? அன்பு கடலான சிவபரமாத்மா அன்பு, மகிழ்ச்சி, இன்பம், இனிமை, சந்தோஷம், ஆனந்தம் மற்றும் அன்னை, தந்தை, இயற்கை, நல்லெண்ணம், நல்வழி, நல்லுறவு, நற்குணம், நம்பிக்கை மூலம் உலக உயிரினங்களில் அரிதாக படைக்கப்பட்ட மனித உயிர்களுக்கு பரம்பொருள் பற்றியும் தூய்மையான வாழ்க்கையே சுகம் தரும் சொர்க்கம் என உணரும்படியும் நம் வாழ்க்கையை அமைத்து கொடுத்துள்ளாரே, அவரே பரமாத்மா. அதை நாம் தவறவிட்டு வருகிறோம். காரணம், பஞ்ச விகாரங்களான ஆசை, கோபம், களவு, பொய், சுயநலம் ஆகிய ஆழகால விஷத்தை உட்கொண்டு நாம் அல்லல்பட்டு கொண்டிருக்கிறோம். அதனால்தான் மனித குலத்தின் சீர்கேட்டையும் மனம், மெய், ஆன்மா போன்றவைகள் தூய்மை நிலையை, உண்மை நிலையை அறிந்து கொண்டு நற்குணவான்களாக வாழ்வதற்கும், தூய்மையற்ற மன தீமைகளையும் மன ஓட்டத்தையும் கைகூடாத அதீத கற்பனை எண்ணங்களையும் நீக்கி நிறைவான வாழ்வு, அகப்புற தூய்மை, சுகமான வாழ்க்கை, அமைதியான சிந்தனை ஆகிய நல்ல நிலைகளை கொடுத்து சித்த அதிகாரம் உள்ளவர்களாக படைத்து சித்தி முக்தியடையும் வழியை காட்டி உதவும் பொருளே இயற்கையோ, பிரபஞ்சமோ, பிரபஞ்சத்தின் மூலமோ அல்லது தலைவனோ, ஆத்மாக்களின் அதிபதியோ பரமாத்மா ஆவார். அவர் பரம்பொருள் என்றும் அழைக்கப்படுகிறார், போற்றப்படுகிறார். மேலும் நாம் மாயை என்னும் பிடியில், அதாவது அறியாமை என்னும் இருட்டிலிருந்து விடுபடும் வழியையும் காட்டிக்கொண்டிருக்கிறார். அந்த சிவபரமாத்மா நமக்கு நம்முடனே இருந்து அதனை செயல்படுத்தி கொண்டிருக்கிறார். அது எவ்வாறு என்பதை அடுத்த நிகழ்ச்சியில் காண்போமா? நன்றி, வணக்கம். ஐயா, அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.